வணக்கம் நேயர்களே. நாம் இன்னைக்கு சந்திக்க போகிற விருந்தினர் இந்த 18 பட்டிக்கும் எங்கள் ஐயா தான் பஞ்சாயத்து தலைவர்னு கம்பீரமாக சொல்கிற அளவுக்கு ஒரு கம்பீர பேரான 18 பட்டிங்கிற பேரை தன்னுடைய பேருக்கு அடைமொழியாக வச்சிருக்கிற சமூக ஆர்வலர், எழுத்தாளர், விஎஸ்கே அறக்கட்டளையின் நிறுவனர், சமூக சிந்தனையாளர், நல்லவர்களை தேடிச் சென்று பாராட்டும் பண்பாளர், மது போதை ஒழிப்பு போராளி, மாற்றத்தை விதை யூடியூப் சேனலின் நிர்வாகி, பாசமிகு அண்ணன் விஎஸ் கருப்பையா அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போகிறேன். வணக்கண்ணே. வணக்கண்ணே. எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணே. என்னென்னா, ஒரு கருப்பான உடலில் ஒரு வெள்ளை மனசுக்காரர், ஒரு பக்கம் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் தொழிலையும் நடத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் விஎஸ்கே அறக்கட்டளையில் செயல்பட்டுக்கிட்டு, சமூகத்தை பற்றியும் சிந்திச்சுக்கிட்டு, எப்படி உங்களால் ஒரு நாள் பொழுத இப்படி இத்தனை பணிகளுக்கு ஒதுக்க முடியுது? ஒரு மனிதனுக்கு வந்து அக்கறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, தன் குடும்பம், தன் வாழ்க்கை அப்படின்னாக்கா மற்றதில் நம்ம செயல்பட முடியாது. எனக்கு மீது நாட்டு மீதும் நாட்டு மக்கள் மீதும் அக்கறை இருக்கனால தான் தன்னுடைய வேலையும் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுங்கிறக்காக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் தொய்வு இல்லாமல், அதை வந்து கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். அதனால மக்கள் மீது நாட்டு மீது உள்ள பற்று தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்கண்ணே. அருமை அருமை. இப்போது நீங்கள் எந்த ஊர், எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய சொந்த கிராமம் தெக்கூர், புதுக்கோட்டை மாவட்டம், அரிம்பலம் ஒன்றியம், கல்லூர் ஊராட்சி தெக்கூரில் பிறந்தேன். பிறந்துட்டு நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே பட்டுக்கோட்டையில், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தான் நான் படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஊர் கிராமத்திலேயே போய் விவசாயம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்துட்டு, அதற்கு பிறகு வந்து இப்போ சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க படிக்கிறதுக்காக அங்கே போய் குடிபெயர்ந்து அங்கேயே தங்கி இப்போ தொழில் செய்துட்டு நான் அங்கேயே இருக்குங்கண்ணா. அப்புறம்ண்ணே, இந்த மது போதை எதிர்ப்பு வந்து ரொம்ப மும்முரமாக அதுக்காக புத்தகங்கள் எழுதுறது, போராட்டம் நடத்துறதுன்னு ரொம்ப வீரியமாக செயல்பட்டு இருக்கீங்க. மது விலக்கு வந்து சாத்தியமில்லை அப்படிங்கிறத வந்து அரசாங்கமே புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க கடைகளை திறந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு தனி மனிதனாக இந்த சமூகத்தில் மது போதையை எதிர்த்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. நான் மட்டும் இந்த தமிழகத்தில் மதுவுக்கு போராடணும்னு சொல்லி போராடல, என்னை போல் நிறைய பேர் போராடுறாங்க. அதில் நானும் ஒருவனாக இருக்கேன். என்னன்னா, மதுவால் வந்துன்னு பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு, பல குடும்பங்கள் பாதாளத்தில் விழுந்துருச்சு. அதனால் வந்து மதுவில் என் குடும்பமும் பாதிச்சிருக்கு. என் குடும்பம் மட்டும் இல்லை, என் குடும்பம் பாதித்த மாதிரி மற்ற குடும்பம் பாதிக்கக்கூடாதுன்னு நான் வெளியில் போய் பார்க்கும்போது தான் எங்கள் குடும்பத்தை விட அதிகமாக நிறைய பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மது போதையினால் வந்து எப்படின்னா வாழ்வாரம் பாதிச்சு, உடல் நோய்பட்டு, வருமானம் தடைப்பட்டு, இது மாதிரி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு வந்து ஆளாகிறனால இந்த போதை இருக்கக்கூடாது. இந்த போதை இல்லாமல் இருந்தால் தமிழகம் எப்படி இருக்கும், மனிதனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு சிந்தனையில தான் மது போதைக்காக, போதையை ஒழிக்க வேண்டுங்கிறதுக்காக தான் போதையை தடுப்போம், குற்றத்தை தவிர்ப்போம், சட்டத்தை மதிப்போம்னு ஒரு புஸ்தகமே எழுதி அதை வந்து விழிப்புணர்வா, நாம கெட்டுட்டாலும் பரவாயில்ல, இனி வரும் இளைய தலைமுறைகள் புனிதமா நல்லவர்களா வரணும், போதையை வந்து தவிர்க்கணுங்கிற ஒரு அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் போதையை விழிப்புணர்வா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அருமை. நீங்கள் நடத்திக்கிட்டு வர்ற விஎஸ்கே அறக்கட்டளை மூலமாக இந்த அடித்தட்டு மக்கள், ஒரு வறுமை நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கல்வி உதவித்தொகை செய்கிறதா கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட மாணவர்களை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க? இதுவரைக்கும் எத்தனை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செஞ்சுருப்பீங்க? நல்ல கேள்விங்கண்ணே. இந்த கல்வி எப்படி இதை நான் உருவாக்குனேன் அதையும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல வரேங்கண்ணே. ஏன்னா நான் வந்து 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 6வது படித்து சிலவங்க வந்து ஆசிரியருக்கு இணையாக இருக்காங்க. எனக்கு வந்து தமிழை 85% பிழையாக தான் நான் எழுதுவேன். இப்போவும் அப்படி தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து எப்படின்னா, எனக்கு சில வருடங்கள் வரைக்கும் அதனுடைய வழி எனக்கு தெரியலை. படிப்பை வந்து ஒரு பெருசாகவே நான் மதிக்காமல் இருந்துட்டேன். ஆனால் அதை நான் எழுதும் போது தான் இந்த படிப்புக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கா, இது இவ்வளவு முக்கியமா அப்படின்ற ஒரு காரணத்தை எனக்குள் ஒரு விழிப்புணர்வு வந்து தான். அப்போ படிப்பால் ஒரு மனிதன் பின்னடைவு தான் வருவான். படிப்பு தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை அஸ்திவாரம். அப்போ ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் கல்வி தான் முக்கியம். அப்போ நம்ம உதவி செய்யணும்னு இது பண்ணும்போது அப்போ எனக்கு உதவி செய்கிற மனப்பான்மை வந்து அதிகம். அப்போ நம்ம என்ன உதவி செய்யணும்? தானத்தில் பார்த்தீங்கன்னா கண் தானம், கல்வி தானம், அன்னதானம்னு சொல்லுவாங்க.
எனக்கு வந்து கண் தானம் பண்ணுற அளவுக்கு எனக்கிட்ட இது இல்லை. ஆனால் நான் என்ன நினைச்சேன் தெரியுங்களா, கல்வி தானத்தை கொடுப்போம். கண் இருந்தும் கல்வி இல்லை என்றால் அவன் கண்ணில் குருடனுக்கு சமம். எழுத்த படம் தான் பார்க்க முடியும், உங்களுக்கு படிக்க முடியாது. அப்போ நான் என்ன செஞ்சேன், கல்வியை குடிப்போம். அப்போ நம்ம படிக்கிறாலும் பரவாயில்ல, நம்மளை போல ஒருவன் வந்து பிறந்து வளர்ந்த பிறகு பின்னாடி வந்து வருந்தக்கூடாது, அவன் இதனக்கூடாது. அதுக்காக நம்மளால் முடிந்ததை பெரிய லெவலில் நான் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்மளால் முடிந்த கல்வியை செய்வோம். அதே போல் மற்றவங்களையும் கல்வியை வளர்க்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய பேரில் விஎஸ்கே கல்வி அறக்கட்டளைன்னு ஒன்றவோ ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு 2017 அப்துல் கலாம் நினைவு நாளாண்ட அந்த இதில் நான் வந்து திறந்திருக்கேன். அதுலேருந்து 2018 இன்று வரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தேன், என்னுடைய பொருளாதார சூழல்னால நிறைய மாணவர்களை படிக்க வைக்க முடியல. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளுடைய வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நிறைய மாணவர்களை படிக்க வைக்க முடியல. எப்படியோ நமக்கு காரியம் வெற்றி அடையணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தேன். அப்போ 2023ஆம் ஆண்டு நான் ஒரு இது நானாக ஒரு சிந்தனையை செய்தேன். நமது பாரதம்னு ஒரு கல்வி அறக்கட்டளை ஓப்பன் பண்ணி பலருக்கிட்ட இருந்து அதையும் வசூல் செய்து அது மூலமாகவும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட கல்வி மூலமாக படிக்க வைக்கிறேன். என்னால் முடிந்த எப்படின்னா 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் கூட படிச்சிடலாம், செலவினங்கள் கம்மியாக. மேல் படிப்புக்கு போகும்போது அதை கல்லூரி படிப்புக்கு போகும்போது அவன் வருமானம் வரும் மாணவன் ஆயிடுறான். அப்போ குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, எப்பா நான் என்னத்தப்பா செலவு பண்ண, நல்லா முடியலை, நீ வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் நான் என்ன நினைக்கிறேன், நீ வேலைக்கு போகாத, உயர்கல்வி கல்லூரியை படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேலும் உயர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்கிறதுக்கு வழியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து அந்த விஎஸ்கே கல்வி அறக்கட்டளையும் நமது பாரதம் கல்வி அறக்கட்டளை இரண்டையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வந்து எல்லாம் கேட்பாங்க, ஒரு சில உங்களை மாதிரி என்னையும் கேட்டிருக்காங்க, இது உங்களுக்கு வந்து சுமையாக தெரியலையா? இது ஒரு இதாக சுமையே இல்லை. எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு எனக்குன்னு சொத்து சேர்க்கறதை விட, எனக்குன்னு நான் பாடுபடுறதை விட பிறருக்கு பாடுபடணும். நாட்டில் வந்து கல்வி வளர்க்கணும். ஏன்னா காமராஜர் பார்த்தீங்களா, படிக்காத ஒரு மனிதர் எவ்வளவோ கல்வியை வளர்த்து படிப்புக்காக முக்கிய தத்துவம் கொடுத்தவர் கல்வி காமராஜர்னு சொல்லலாம் அவரை. அந்த அடிப்படையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கல்வியை இது பண்ணணும். பல நூறு மாணவர்களை, என்னுடைய இலக்கு என்னன்னா 500லேருந்து 1000 மாணவர்களை என் உயிர் இழப்புக்குள் அவங்கள படிக்க வைக்கணுங்கிற ஒரு இலட்சியமா, ஒரு இலக்கா செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கேன் சார். அருமை. இந்த வார இதழ்கள், தினசரி பத்திரிகைகள், இதுல வர்ற இந்த சாதனையாளர்கள் அப்படிங்கிறவங்களெல்லாம் நீங்க பார்த்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்த்து மடலை தயார் பண்ணிக்கிட்டு அவங்களோட முகவரி தேடி சென்று பாராட்டுறீங்களே, இந்த ஒரு பழக்கம், இந்த ஒரு குணம் எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எப்போ அதை ஆரம்பிச்சீங்க? நல்ல கேள்வி. அதை நான் சொல்றேன். எப்படின்னா, ஆடகனுக்கும் பாடகனுக்கும் கரதோஷம் முக்கியம். அந்த ஆடுறவங்க பாடுறவங்களுக்கு எம்புட்டு பணத்தை கொடுத்து நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க மனம் சோர்ந்துருவாங்க. அப்போ ஆடகனுக்கும் பாடகனுக்கும் கரதோஷம் முக்கியம். பொது சேவையில், பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு ஊக்குவிப்பு மிக முக்கியம். ஊக்குவிப்பு தான் ஒரு மனிதனை உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், சிகரம் அடைய செய்யும். அப்போ நான் என்னால் என்ன செய்வேன், என்னால் அள்ளி கொடுக்க நான் பெரிய வள்ளலா, பணம் இல்லை என்கிட்ட. அப்போ என்ன செஞ்சேன், மனதளவில் வாழ்த்துவோம், அவங்கள தேடி சென்று வாழ்த்துவோம், அவங்க செய்த செம்மை பணிக்கு செங்கோல் போல் நம்ம ஊக்குவிப்போம். பள்ளி படிப்பையே நான் முடிச்சதில்லை அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. இப்படி பள்ளி படிப்பையே தொடாத, முடிக்காத ஒரு நபர் புத்தகம் எழுதி பிரசுரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. பட்டம் படித்து பெரிய பட்டதாரியாக இருக்கிறவங்க கூட புத்தகம் எழுதுறதுக்கு தமிழ் வார்த்தைகள் கிடைக்காம தடுமாறும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி அது சாத்தியமானுச்சு? அது அடுத்தது, புத்தகம் வந்து விலை கொடுத்து வாங்கினாவே அதை யாரும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க, ஆர்வம் இல்லைங்கிறாங்க. ஆனால் நீங்கள் எழுதி எல்லாருக்கும் கொடுக்குற புத்தகத்தில் வந்து விலையே போட மாட்டீங்க. அப்படி விலையே போடாமல் எல்லாருக்கும் இலவசமாக வேற போய் கொடுக்குறீங்க. இப்படி இலவசமாக கொடுக்குற புத்தகத்தை வந்து எல்லாரும் படிக்கிறாங்கன்னு நம்புறீங்களா? அப்படி படிக்கிறாங்களா? நல்லா கேட்குது. பட்டப்படிப்பு உண்மையானதை நான் வந்து படிக்கலை. இப்போவும் நான் எழுதுகிற எழுத்துக்களை வந்து 85% பிழை இருக்கும். அதை போய் அடுத்தவங்கள்ட்ட தான் திருத்தணும். இப்போதைக்கு என் மனைவி, என் மகள் 2 பேருமே எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதையும் மீறி அவங்க இல்லாத போது உங்களை மாதிரி நபர்களை பார்த்து பண்ணுறோம். இதில் ஏன் புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஒரு இது வந்துச்சுன்னா, இது வரைக்கும் நான் கவிதை புத்தகம், இந்த மாதிரி கதை புத்தகம், இந்த மாதிரி மற்ற எந்த புத்தகமும் நான் படித்ததில்லை. ஆனால் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, நம்ம சொல்கிற ஒரு நல்ல கருத்துக்களை, அந்த கருத்துக்கள் வந்து பேசுகிறோம்னா அது வந்து காற்றோடு போயிடும். வாய்ப்பேச்சு காற்றோடு போயிடும்.
இதை வந்து நம்ம வந்து அன்றைய காலத்தில் வந்து இப்போ கல்வெட்டில் பதிச்ச மாதிரி புத்தகமாக எழுதுனோம்னா அது வந்து நமக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளுடைய சிந்தனைகளை இதில் பதிப்போம் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நான் வந்து புஸ்தகம் எழுதி அதில் வந்து புஸ்தகம்னா நாட்டுக்கு தேவை மக்களுக்கு பயனுள்ளதை தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கவிதை அந்த புஸ்தகம் இது மாதிரி மற்ற இதெல்லாம் இல்லை, இது மாதிரி பயனுள்ளதாக எழுதிக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா விலை இல்லாமல், ஏன்னா சேவைன்னு வரும்போது சமூக சேவை பிறருக்கு உதவி அப்படின்னாக்க எதையும் எதிர்பாராமல் செய்யணும். அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் வந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இப்போ படிக்கிற யாரும் முன்வரல. அப்படி இருக்கும்போது விலை கொடுத்து வாங்கி படிப்பாங்களா? ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட திணிக்கணும் எப்படின்னா அவங்க பயன்படணும் அப்படின்னாக்கா நம்ம விலை இல்லாமல் வீடு தேடி கொண்டு சென்று கூட கொடுப்போம். ஆனால் அது கொடுக்கும்போது அவங்க படிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை பயனடைஞ்சு அவங்க உயர்றதுக்கு நல்ல நாட்டுடைய நலன் மக்களுடைய நலன் இந்த ரெண்டும் வந்து வளரணும் அப்படின்னாக்கா நம்ம இறங்கி போனால் தான் இருக்குங்கிற அந்த அடிப்படையில் தான் புஸ்தகம் எழுத ஆரம்பிக்கிறேன். விலை இல்லாமல் வீடு தேடி சென்று போய் கொடுப்பேன், தப்பு இல்லை. மக்கள் என்னோடது நாடும் மக்கள் நன்றாக இருக்கணும், அதுக்காக அந்த சிந்தனையில் தான் எழுதப்பட்டதான் புத்தகங்கள். இது வரைக்கும் உலகம் உன் கையில், உன்னால் முடியும் செய், மாற்றத்தை விதை இப்படின்னு ஒரு 4-5 புத்தகம் எழுதிருக்கீங்க. அந்த புத்தகம் படித்த வாசகர்கள் உங்ககிட்ட யாராவது அந்த புத்தகத்தோட பலனை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா, பாராட்டியிருக்காங்களா? முதல் வந்து மதுவுக்கு தடை மனிதனுக்கு விடை மது ஒழிப்பு புஸ்தகம் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து அது உலகம் உன்கையில் போதையை தடுப்போம், குற்றத்தை தவிப்போம், சட்டத்தை மதிப்போம், சரித்திரம் படைப்போம்னு ஒரு புஸ்தகம் வெளியிட்டது கூட நம்ம உங்களுடைய இதில் தான் அந்த ஆசை இது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மூலமாக எழுதிவிட்டோம். வெளியிட்டது எனக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. அதை போய் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் நூலகம், தனியார் நூலகம், சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி போய் எல்லாரையும் சந்தித்து ஒவ்வொரு பள்ளி நூலகத்துக்கும் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே இன்றைய காலத்திற்கு ஏற்ற நூல் இது அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், அதை ரொம்ப பேர் வரவேற்கிறாங்க. எப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலையில் இளையத்தரம் அழிந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்களுடைய பாதுகாக்கக்கூடிய புஸ்தகம்னு அவங்களே பெருமை பேசியிருக்காங்க. இதை நான் பெருமையாக அப்படி சொல்ல விரும்பலை. அவங்க எப்படின்னா தற்பெருமை வந்து அது வேஸ்ட்டு, அது விலை கொடுத்து வாங்குவது. அடுத்தவங்களுடைய புகழாரமும் அடுத்தவங்களுடைய பாராட்டும் தான் சிறப்புன்றாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அதை அவங்க எது சொன்னாலும் நம்ம ஏற்றி அந்த பயணத்தை நம்ம தொடரணும் அப்படின்றனால இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ உன்னால் முடியும் செய்யணும் ஒரு புஸ்தகம் எழுதி வந்திருக்கு. அது இன்னும் நான் வெளியிடலை, இனிமேல் தான் வெளியிடணும். ஆமாம், அதுக்கடுத்து கருவறையின் பொக்கிஷம், இது மாதிரி வந்து 8 புஸ்தகம் எழுதி முடிச்சிட்டேன். ஆமாம், இன்னும் ஒரு 12 புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த புஸ்தகங்கிறது வந்து புஸ்தகம் வந்து படிக்கும்போது ஒரு மனிதனை வந்து புத்தியை தீட்டுற மாதிரி. படிப்புன்றது வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து எப்படின்னா தொழில் சார்ந்து அவங்களுடைய வருவாய் சார்ந்து உள்ளது. அந்த பல பொது அறிவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புஸ்தகங்கள் படிக்கணும். அப்போ நானே நினச்சேன், அப்போ நம்மளுமே படிக்கலை, இனி நம்ம படிக்கணும்னு நானும் எனக்குள்ளேயே உணர்றேன். ஏன்னா எல்லாருடைய மனசில் உள்ள விவரங்களையும் பல கருத்துக்களையும் அச்சிட்டு அதை வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது புஸ்தகம் மட்டும்தான். இதை படித்தோம் அப்படின்னா பொது அறிவு நிச்சயம். இதுவரைக்கும் மற்ற நம்ம போன்றவர்கள் எப்படியோ இனி வரும் தலைமுறைகள் அவசியம் படிப்போடு மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் படிக்க வேண்டும். எந்த புத்தகமாக இருந்தாலும் படிக்க வேண்டும். அப்போ தான் பல பொது அறிவுகளை தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையில் உயர்ந்து தனிமையாக தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும். இது வந்து என்னுடைய முழு கருத்து. இந்த கருத்தை இந்த வேலையில் நான் தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தனி ஆளாக வந்து இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சி செயல்பட்டு இருக்கீங்க. ஆனால் எவ்வளவோ அரசியல் கட்சிகள், தனிநபர் அமைப்புகள்லாம் ஒரு பெரும்பான்மையான மக்களை கொண்டு கூட சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் முயற்சி செஞ்சு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? இல்லை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா ஒரு அரசாங்கம், எப்படிப்பட்ட அரசாங்கம் அமையணும்? எந்த அரசாங்கம் தன்னோட கடமைகளை எந்தெந்த மாதிரிலாம் செஞ்ச சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அது மாதிரி வந்து ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம். நம்ம வந்து இப்போ நான் ஒற்றையாக இருக்கிறேன், நான் வந்து ஒரு 10 பேருக்கு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 100 பேர். அதாவது எப்படின்னா ஒரு ஏக்கர் நெல் நடணும் அப்படின்னா ஒரு ஏக்கர் அறுவடை செய்கிற நெல் அதுன்றது ஒரு படி நல்லதான் நெல்லை பாவனா அதை எடுத்து நட்டோம்னாக்க
பெருசா. இப்போ 1 ஏக்கர் 10 ஏக்கர் இப்படி அதுதான் பெருக்குது. அது மாதிரி தான் ஒரு விதை தான் அதெல்லாம். மாற்றத்தை என்னோட யூடியூப் சேனல் பேரே அதான், மாற்றத்தை விதை. ஏன்னா மக்கள்கிட்ட மாற்றம் வேணும். மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, மத்தியில் அரசியல் ஆள்ற ஆட்சியாளருக்கு சரி, தமிழகத்தில் ஆட்சியாளருக்கு சரி, யாருக்கா இருந்தாலும் மாற்றன்றது ஒன்று வேணும். அதனால தான் நான் மாற்றத்தை விதை என்ற ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். சரி. அந்த அடிப்படையில் தான் நான் என்னோட கருத்து என்னன்னா, நம்மளால் முடிந்த எப்படின்னா தெரியாத விஷயங்களை விதைப்போம், அது தெரியட்டும். இன்னைக்கு நான் சொன்னேன்னா எனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் வருவாங்க. 10 பேர் நாளைக்கு 100 பேர், 100 பேர் 1000 பேர், 1000 10,000 லட்சம் கோடி வரும். அந்த நம்பிக்கையில தான் செயல்படணும். நம்பிக்கை மட்டும்தான் மனிதனுக்கு வாழ்க்கை. எப்படின்னா ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறீங்க, அந்த கடையில் என்ன சொல்லுவான், கேரண்டி வாரண்டி எல்லாம் கேட்குறோம். மனிதனுக்கு எங்கேயாவது உயிருக்கு கேரண்டி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்று நைட்டுக்கு படுத்தா காலையில் எந்திரிப்போமா? நம்பிக்கை இல்லை. ஆனா நம்பிக்கையோட வாழ்றோமா? தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவர் எப்படின்னா இன்னைக்கு பள்ளியில சேருவோம், 10 மாசம் கழிச்சு தான் தேர்வு வரும். ஆனா அந்த தேர்வுக்காக 10 மாசம் நம்பிக்கையோட தானே படிக்கிறோம். அது மாதிரிதான் நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மாற்றத்தை வேணுங்கிறதுக்காக தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த நாடு நீங்க கேட்டீங்க, அரசியல் என்பது யாரா? அந்த அரசியல் என்பது ஒரு புனிதம். அந்த நேர்மையான அரசியல் ஆட்சியாளர்களை நேர்மையா நடந்தா அரசியல்வாதிகளை தேடி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உண்மைதான். இப்ப என்னன்னா அரசியல் ஒரு தொழில், லாபம் தரும் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி தொழிலா நினைச்சு பண்றாங்க. அதனாலதான் போட்டி போட்டு வர்றாங்க, நான் நீன்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அரசியல் என்பது ஒரு புனிதம். அது எப்படி இருக்கணும்னா 100% மக்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும். மக்களுக்கு அடிப்படை என்ன வேணும்? இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. தண்ணி பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் செய்தித்தாள்ல இருந்து டிவி தொலைக்காட்சி பெட்டி வரைக்கும் காலி குடங்களை வச்சுட்டு மறியல் பண்றதும், தண்ணி வேணும், எனக்கு அடிப்படை இல்லை அப்படின்னு நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அடிப்படைகளை தேவைகளை செய்தாலே போதும். அரசியல்வாதிகள் வருமானம் தேடாத ஒரு தொழிலாக அரசியல்வாதி வர வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, அது நீங்களா இருந்தாலும் சரி, இளையத்தனம் யாரு வேணாலும் வரட்டும். அதுக்கு பதவிக்கு இன்னார்தாங்கிறதுலாம் இல்லை. நல்ல மனிதர்கள் வரணும். அவங்க மன்னர் என்கின்ற எண்ணம் கொள்ளக்கூடாது. மக்கள் சேவகர் என்கின்ற எண்ணத்தோட வரணும். ஏன்னா மன்னர் ஆண்டுட்டாங்க, ஆங்கிலேயர் ஆண்டுட்டாங்க. ஆண்டதுக்கு அப்புறம் மக்களாட்சிங்கிறது நிலை நாட்டணும். அப்படின்னா மக்களுடைய அடிப்படை தேவைகளை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆட்சியாளர் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது யார் வேணாலும் வரட்டும், நான் வரவேற்கிறேன். ஒரு எதிரியே ஒரு நல்ல சேவையை செஞ்சு அவங்கள வரவேற்கிறேன். அந்த மாதிரி மனப்பான்மை உள்ள வேணாம். அப்ப நாடு நல்லா இருக்கணும்னா நல்ல அரசியல் தலைவர்கள் வரணும். அதுல ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, மனித நேயத்தை மட்டும்தான் பார்க்கணும். மனித நேயம் இருக்கணும். மக்களுடைய அடிப்படைகள் அனைத்தும் தெளிவாக நிறைவேற்றப்படணும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள் செயல்படுறாங்க. நீங்களும் கூட அந்த வறுமை ஒழிப்புக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுறதா தெரியுது. எவ்வளோதான் நம்ம நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும், சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகள் ஆனாலும் அன்றாடம் இன்னும் ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வறுமையை போக்குறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உங்ககிட்ட இருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. நான் அந்த வறுமையை ஒழிப்போம் அதுக்காக ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன். வறுமையை ஒழிப்போம், ஏழ்மை இல்லா உலகம் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன். சரி, அது என்னன்னு கேளுங்க. இப்போ எப்படின்னா கல்வி நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் மத்தியம் மாநிலம் ரெண்டும் கூட்டாட்சி உள்ளது இருக்கும். 2 பேருடைய செயல்பாடு தான் அரசு. கல்வி மருத்துவம். கல்வி எப்படின்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் கல்விக்காகவும் மருத்துவத்துக்குமாகத்தான் நிறைய பணங்களை செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜின்ட்டான், எல்கேஜிங்கிறான், ஃபஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அதே போல் மருத்துவமும் 2லையுமே அரசு கல்வியும் இருக்குது, அரசு மருத்துவமும் இருக்குது. ஆனால் அதை யாரும் அணுகிறது இல்லை, போகிறதில்லை, தனியாருக்கு தான் போகிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய இன்னைக்கு வாழ்நாளில் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய சம்பளம், அடிப்படை சம்பளம்னா 700 ரூபா 750 ரூபா போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு 300 350 400 போயிட்டு இருக்கு. இந்த 700 ரூபாயை வாங்கி அவர் எப்படி தனியார் இதில் படிக்க வைக்க முடியும்?
அது அது சாத்தியமே இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா எல்லாருமே இப்போ என் பிள்ளை ஒரு வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்கன்னா அடுத்த என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க ஆமாம் நம்ம பிள்ளைய கொண்டே தனியாக இதுலேயே விட முடியும், நம்ம பிள்ளையும் படிக்க வைக்கணும். இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு கௌரவம் வந்துருச்சு. அப்படி வரும்போது கல்வியும் மருத்துவமும் இன்னைக்கு மனிதனை முடக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. தனியார் கல்வி தனியார் மருத்துவம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதிகமான தொகையை கொடுத்து படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு தனியார் மருத்துவமும் அப்படிதான் இருக்கு. சில பேர் கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. கடன் வாங்கி, ஆமா, கௌரவத்துக்காக கடன் வாங்கி படிக்க. அவங்க என்ன, அவங்களோட என்னன்னாக்க நம்ம பிள்ளைங்களை உயர்த்தணும், அவங்கள நல்லா வாழ வைக்கணும். அப்படிக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, இடம் தளத்தை வித்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அவங்க வாழ்க்கையில நாம தான் எப்படி கஷ்டப்பட்டோம், பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க பெற்றோர் எல்லாம் வர்றாங்க. அது தப்பு இல்லை, அதாவது பிரச்சனை. ஆனால் அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க முழுமையா அரசு கல்வியா இருக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில ₹1 கூட கல்விக்காக செலவு பண்ணக்கூடாது. அனைத்து கல்வியும் ஒரு மாதிரி கல்வியா இருக்கணும். அது சமச்சீர் கல்வியா இருக்கு, சமச்சீர் கல்வியா இருக்கணும். இந்தியா இருக்கு, பாரதம் இருக்குன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இருக்குல்ல, மொழி அங்கே வந்து அந்த மொழியில இருக்கட்டும், அதே கல்விதான் தமிழ்நாடு. இப்படி இருந்துச்சுன்னா ஒரே கல்வியா இருந்தா படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும், செலவழிக்க மாட்டாங்க, செலவு மிச்சம் ஒண்ணு. அதே போல மருத்துவமும் அப்படிதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார்ல மருத்துவம் பண்ணியெல்லாம் வெளில நீங்க வர முடியாது, கடங்காரனா தான் வரணும். கேட்டா சொல்லுவாங்க இங்கதான் அரசு மருத்துவமனை இருக்குங்கிறாங்க. அரசு மருத்துவமனை சிகிச்சையும் தனியார் மருத்துவ சிகிச்சை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை நான் விரிவாக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த 2 விஷயங்களும் முழுமையாக அரசு வந்து முழுமைப்படுத்தணும். இது படுத்திட்டா மனிதனுக்கு அது ஒண்ணு. அதே போல வீடு எப்படின்னா இடம் இருக்கு பார்த்தீங்களா, இடத்துலையும் நகையிலையும் தங்கத்திலையும் முதலீடு பண்றனால அது வந்து விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. தங்கம் வந்து அன்றாட முதலீடே இல்லை, பயன்பாடே இல்லை, பயன்பாடு இல்லை. இடம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து உற்பத்தி பொருள் இல்லை. அதுவும் தமிழ்நாடு பாரதம் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பரந்த பூமி. அந்த இதுல வந்து அதுல என்ன முதலீடு பண்றோம், ஆனா நாளுக்கு ஒரு விலை இடத்துக்கு போய் தேவைக்கு அதிகமா தான் வச்சிருக்காங்க. தங்கத்துக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில ஒரு வேளை 11 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு ஒரு வேளை, 2 வேளை அறிவிக்கிறாங்க. அது என்ன பயன்பாடு, அன்றாட வாழ்க்கையில யாராவது பயன்படுத்துறோமா? இன்னைக்கு தங்கம், இடம், விலை அது ஒரு நிலை போயிட்டே இருக்கு. கல்வி, மருத்துவம், இந்த 4 விஷயங்களையும் சீரமைச்சு இது நான் எப்படின்னா இது 2ஐயும் ஃப்ரீ பண்ணி எப்படின்னா இது வந்து இலவசப்படுத்தி அதுகளுக்கு ஒரு இலக்கு, ஒரு உச்சவரம்பை பண்ணிட்டோம் அப்படின்னா மனிதனுடைய வறுமை, ஏழ்மை எல்லாம், அதாவது நில உச்ச வரம்புங்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். ஒரு ஆளுகிட்ட நகை எவ்வளவு இருக்கணும், இடம் எவ்வளவு இருக்கணும், ஆமா, அப்படிங்கிற உச்ச வரம்பு பண்ணணுங்கிறீங்க. ஆமா, ஒரு எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தீர்மானிச்சு என்ன, நான் என்னோட முடிவு என்னன்னா, ஒரு பெண்ணுன்னா ஒரு 51 பவுன், ஆணுன்னா 15 பவுன் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குவிண்டால் கணக்குல இருக்கு தங்கம். ஒரு ஆளுகிட்டே 500 பவுன் இருக்கு. உண்மையான விவசாயி கிட்ட, விவசாயம் செய்கிற விவசாயி கிட்ட விவசாய நிலம் இல்ல, செல்வேந்தர்கள்ட்ட, கோடீஸ்வரர்கள்ட்ட விவசாயம் பண்ற நிலம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு விவசாயம் தெரியாது. இதுதான் உண்மை. எப்படின்னா குடியிருக்க இன்னமும் வீடு இல்ல, இன்னும் குடியிருக்க வீடு இல்லாம எத்தனையோ பேர் வாடகை வீட்டுல இருக்காங்க. ஆனா பல அபார்ட்மெண்ட்டுகள் நகரத்திலையும் கட்டி பூட்டி கிடக்கு. எப்படி பாலடைஞ்சு கிடக்கு, தூசி அடைஞ்சு கிடக்கு. குடியிருக்க ஆள் இல்ல. அரண்மனை போல வீடு, அதுல யாருமே ஆள் இல்ல. இப்படி எல்லாம் வந்து அது ஆசையா இல்லை பேராசையானே எனக்கு தெரியல. அது மாதிரி வந்து எப்படின்னா பயன்பாடு உள்ள பொருட்கள், சொத்தா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், எதுவா பயன்பாட்டோட இருந்தால் அது வந்து சிறப்பு. பயன் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பேராசைப்பட்டு அது இருந்துச்சுன்னா குப்பைக்கு சமம். ஆமாங்க, அது பயன்படுத்தணும் இல்லையா? மனித மனங்கள் மாறணும், மனங்கள் மாறணும். அதனால மனங்கள் மாறணும், மனிதர்களும் மாறணும், அரசும் மாறணும். அரசு என்ன செய்யணும், இந்த மாறணுங்களா, எந்த அரசு வேணாலும் இருக்கட்டும், இந்த திட்டத்தை அமுல்படுத்தணும். கல்வி என்பது யாரு பிள்ளையா இருந்தாலும், பிரதமர், முதலமைச்சர், அரசு அதிகாரி, யாராக செல்வேந்த யார் பிள்ளையா இருந்தாலும் ஒரே கல்வி படிக்கணும், அரசு கல்வி தான். யாரா இருந்தாலும் மருத்துவம் எங்க பண்ணணும், அரசு மருத்துவமனை தான் பண்ணணும், தனியார்ல பண்ணக்கூடாது. இது மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை செல்வம் பொங்கும். இங்க என்னங்க என்ன நான் என்ன சொல்றேன், கொண்டு வந்தது கோடியும் இல்லை, கொண்டு போவது மாடியும் இல்லை, நிரந்தரமே இல்ல வாழ்வுக்கு ஏன் இப்படி நிம்மதியை கெடுத்து? வாழ்க்கைக்காக தான் சார் வருமானம், வருமானமே வாழ்க்கை இல்லை இல்ல, சொல்லுங்க. ஒரு மனிதன் என்ன செய்யறாங்க, தனக்கு தேவையானதை தேடிக்கொள்ளுங்க. நமக்கு என்ன தேவை வாழ்க்கைக்கு தேடிக்கங்க, தப்பு இல்லை.
எனக்கு தேடி, என் மகனுக்கு தேடி, என் பேரனுக்கு தேடி, பேரனுக்கும் பேரன் வரைக்கும் தேடுறது என்ன? அவங்களுக்கு தேட தெரியாதா? இப்ப அவங்களுக்கு பசிக்குதுன்னா என் பையன் சாப்பிடுவார்ல, அவருக்கு படிப்புனா அவர் படிப்பார்ல, அதுக்காக நான் என் பையனுக்காக நான் சாப்பிட முடியுமா, அவருக்காக உறங்க முடியுமா, அவருக்காக படிக்க முடியுமா? அப்ப அவ்வளவும் அவர் செய்யணும். சொத்தை மட்டும் நான் சம்பாதிக்கணுமா? எல்லாரும் அது போல உணர்ந்தோம் அப்படின்னாக்க எப்படின்னா எல்லாரையும் உணர்ந்து எல்லாரும் சமநிலை நினைக்கணும். மனிதநேயத்தோட எல்லாரையும் சமநிலைப்படுத்தினோம்னா எல்லாரும் மனநிறைவா வாழலாம். ஏழ்மை ஒளியும், வறுமையும் ஏழ்மையும் ஒளியும், ஏழ்மை இல்லாத உலகத்தை படைக்கலாம் ஈஸியா. இப்போ உங்களோட சேவைகளில் வந்து இந்த முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற உள்ளங்களை எல்லாம் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றீங்க. அந்த வகையில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு உதவிகள்லாம் முதியோர்களுக்கும் ஆதரவற்றவங்களும் செய்கிறீங்க? அப்படிப்பட்டவங்களெல்லாம் மாற்றுறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஒரு ஒரு யோசனைகள் இருக்குதா? நிறைய இருக்குங்கண்ணே. எப்படி நான் கருவறை, ஒரு மனிதனுடைய கருவறை என்பது 10 மாதம். அது ஏற்றந்தாழ்வு எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, கருவறையுடைய இருப்பிலும் 10 மாதம்தான். அதுக்கப்புறம் 10 மாத தங்கமாக பிறந்து விடுவார். ஆனால் 10 மாதம் சுமக்கிற தாய் பெற்றோர்கள் பிறந்த உடனே ஒரு மனிதன் குழந்தை வந்து ஒரு ஊனமாக பிறந்துட்டா 3வது நாளோ 6வது நாளோ 10வது நாளோ இல்லை 1 மாதமோ 2 மாதம் தான் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அனாதை இல்லங்கள், ஊனமுற்ற இதுகளில் போய் காப்பகங்களில் விட்டுறாங்க. அப்போ விடும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? ஊனம்னு வரும்போது மூளை வளர்ச்சி இல்லை, கால் நடக்க முடியல, கண் தெரியலை, காது கேட்கல, இது மாதிரி நிறைய குறைபாடோட பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அப்போ எனக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, நம்ம பிள்ளைங்களை ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம, கண்ணே மணியே கட்டி கரும்பே ஒட்டி உறவாடி நெஞ்சில சுமந்து எப்படியெல்லாம் பராமரிக்கிறோம். வெயில் அடிச்சா கொடை பிடிக்க நினைக்கிறோம், மழை பெஞ்சா சாரல்ல கூட படக்கூடாம கட்டி அணைக்கிறோம், குளிர் அடிச்சா போர்த்துறோம், இது மாதிரி என்னென்னமோ உபசரிக்கிறோம். அந்த அனாதை இல்லங்களில் போய் பார்க்கும்போது அவங்கள நான் குறை சொல்லலை. அனாதை இல்லங்கள் நடத்துகிறாங்க பாருங்க, அவங்க வந்து உண்மையிலேயே இறைவன் அப்படின்னா கடவுளை நான் பார்த்ததெல்லாம் அவங்கள தான் கடவுளாக நான் பார்க்குறேன். அவங்க அனைத்தையும் சலிச்சு ஒத்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு இவங்களால முடியலை. ஆனால் மற்ற பிள்ளையா எப்படின்னா மற்றவங்க பெத்த பிள்ளைய தாம் பிள்ளையா வளர்க்குறாங்க. எந்த சலிப்புத்தன்மையோட ஒரு பிள்ளை இல்லை, 50, 100, 200, 300ன்னு வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? எப்படின்னா உணவும் உடை, இது 2 தான். மருத்துவ சிகிச்சை, இது 3 தான் அவங்களுக்கு வேணும். மாடம் மாளிகை, நகை நட்டு, பணம், வண்டி வாகனம், ஆடம்பரம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பிள்ளைங்க எதுக்கு இயங்குறாங்க தெரியுங்களா? பாசத்துக்கு. அந்த குழந்தைகள்லேருந்து வளர்ந்ததுக்கு பிறகு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படின்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க பிள்ளைங்க, கை இல்லாமல் கால் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்கவங்கலாம் பாசத்துக்கு இயங்குறாங்க. பசிக்கு சோறு கிடைச்சிருது, உடை கிடைச்சிருது. அவங்க வந்து மிஷின் மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க, அங்கே இருக்கிறவங்க, அங்கே நிர்வகிக்கிறவங்க, அவங்க ஒவ்வொரு பிள்ளைட்டுமே இப்போ உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாதுங்களா? அப்போ நம்ம மாதிரி இருக்கோம் பாருங்க, நம்ம மாதிரி உள்ளவங்க என்ன செய்கிறோம், எல்லாருக்கும் இந்த வேலையை நான் தெரிவிக்கிறேன். நம்ம மாதிரி உள்ளவங்க ஒவ்வொரு ஆசிரமம், ஒவ்வொரு அனாதை இல்லங்களில் போய் அந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பிள்ளைய, பெக்காத பிள்ளைய தாம் பிள்ளையா நினைச்சு அந்த பிள்ளை தத்து எடுத்தாலும் சரி, தத்து எடுக்கானாலும் சரி, இந்த பிள்ளை நம்ம வந்து அந்த பிள்ளைய வந்து நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்ற நிலையில அதுக்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும், ஏது வேணும், உன் மனசு என்ன சொல்லி அந்த பிள்ளையினுடைய குமரலை சொல்லி அதுக்கு தேவையான மனமகிழ்ச்சிக்கு என்னவோ அது மாதிரி செயல்களை செய்யணுங்கிற எல்லாரும் செய்யணும். பெத்த பிள்ளை தான் இல்லை, உற்றாறு பிள்ளைய ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தன்னா வளருன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில செய்யணும், எல்லாரும் செய்யணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, அம்மா அப்பா பிள்ளைங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி திருமணம் செய்து அவங்களுக்கான எப்படின்னா அவங்களுக்கான வாழ்க்கை முழுவதும் மெழுகு பத்தியா உருகி ஒளி ஊட்டி என சுடர் ஒளியா வாழ நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வயது ஆன பிறகு அவங்க குழந்தையா மாறிடுறாங்க. குழந்தைகளை பெற்று வளர்த்துட்டு அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குழந்தையா மாறுவாங்க. நம்மளும் அந்த நிலை வந்துருவோம். அந்த குழந்தையா மாறும்போது என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? வயதாயிருச்சு அம்மாவுக்கு அப்பாவுக்கு, இவங்க நம்ம பொழப்ப பிழைக்கிறதுக்கே வழி இல்லை, நேரம் இல்லை, சரியா வர பார்த்துக்க முடியலைன்னு கொண்டே முதியோர் இல்ல போட்டுறாங்க. சிலவங்க முதியோர் இல்லத்திலையும் விடுறதில்ல, தானும் பார்த்துக்கிறது இல்லை, நீ எங்க தொலைஞ்சாலும் எனக்கு தேவையில்லைன்னு விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அப்ப அந்த முதியோர் இல்லத்துல இருக்கும் போது அந்த பெற்றோர்கள் அவங்க மனம் எப்படி தெரியுமா, பழமைன்னு நினைப்பாங்களே, பழமை நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் பிள்ளைங்களை வளர்த்தோம். சிலவங்க அன்பா கொண்டே விட்டு பணம் கட்டிதுன்றாங்க, சிலவங்க திட்டி இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத இது கடை அப்படின்லாம் விடுறாங்க. அப்ப அந்த மனசு எப்படி பாதிக்கும்? அப்ப நான் என்ன சொல்றேன், என்னை பெத்தது ஒரு தாய்,
என்னை பெக்காத எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம ஒரு தாயா அந்த முதியோர் இல்லங்களில் போய் அவங்கள பார்த்து சந்திச்சு, கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய நம்ம பொன் பொருள் கொடுக்க வேண்டாம். அப்போ அந்த வயசுல எல்லாம் அவங்களுக்கு அப்போ உணவு உடை தான், மன ஆறுதல் தாங்க. உணவு உடையெல்லாம் கூட அங்கே கொடுத்துருவாங்க, காப்பகத்தில் கொடுத்துருவாங்க. எத்தனையோ ஆசிரமம் நடத்துறாங்க, அவங்கெல்லாம் கடவுளா வணங்கணும். ஆனா அவங்கள்ட்ட அன்பு இருக்குல்ல, அந்த மன சுமையை இருக்குல்ல, அதை போய் நம்ம தாங்க வேண்டாமா? நம்ம ஒரு சுமை தாங்கியே அவங்களுக்கு வந்து அன்பை இது பண்ணணும். அதனால வந்து எப்படின்னா இன்னைக்கு காலத்துல ஊனமிற்றவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஒரு தெய்வ பிள்ளைங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்கள போய் நம்ம சந்திச்சு, நம்ம எப்படின்னா வாரத்திலேயோ 15 நாளோ மாசத்துலேயோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிள்ளைங்களை நம் பிள்ளையா ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு நம்ம அன்பை விதைக்கணும். இந்த மாற்றத்தை கொண்டு வரணும், எல்லார் மனசுலயும் இந்த மாற்றம் வரணும். அதனால வந்து ஊனமுற்றோர் அப்படிங்கிற போது அவங்கள வந்து நம்ம ஏற்றம் தாழ்வா பாத்திரக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. நம் பிள்ளைங்களா நினைச்சு செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். அந்த அடிப்படையில அவங்களுக்கு தேவை என்ன, அது பெருசாலாம் தேவைப்படவே படாது. அந்த இதுல வந்து நம்ம அன்பு மட்டும்தான் மனசுமைகளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும். ஆமா, கொடுக்கணும்னு இந்த வேலையில நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அந்த இதுல நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நாம வந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து எல்லாரும் அதை செய்யணுங்கிறது என்னோட இது. ஏன்னா ஆண்டவன் நமக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்தானா நம்ம பிறருக்கு செய்வோம். நம்மள்ட்ட இருக்குங்கிறக்கா ஆட வேணாம், நம்ம நல்லா இருக்கவங்க நம்மளோட இருக்க வேண்டாம். பிறருக்கு செய்வது மட்டும்தான் நல்ல நன்மை. அருமை அருமை, ரொம்ப நன்றி. இந்த ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல மனிதரை, எதிர்காலத்தில் அந்த சமூகம் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு புனிதரை சந்தித்த மகிழ்ச்சியோட உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற உங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.